காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு சுசித்ரா. இந்த ஆலோசனையுடைய முக்கியத்துவம் என்ன? ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய பஹல்காம் பகுதியில் குறிப்பாக சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் மொத்தமாக 8 பேர் தற்போது உயிரிழக்க கூடும் என்ற ஒரு முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கும் நிலையில் தற்போது அந்த சம்பவம் தொடர்பாக தற்போது முக்கிய ஆலோசனையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஈடுபட்டுள்ளார். சற்று நேரத்துக்கு முன்னதாக பிரதமருடன் தொலைபேசியில் பேசிய அவர் தேவையான ஏற்பாடுகளை குறிப்பாக பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான ஒரு உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சருக்கு பிரதமர் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் கூடுதல் CRPF பட்டாலியன்களையும் அந்த பகுதிக்கு அனுப்புவதற்கான ஒரு உத்தரவு என்பது தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மூத்த பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் தற்பொழுது அதிகாரப்பூர்வ ஆலோசனையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் நடத்தியுள்ளார். அந்த ஆலோசனைக்கு பிறகு இன்று இரவு அல்லது நாளை காலை நேரடியாக பஹல்காம் சம்பவம் நடைபெற்ற அந்த பஹல்காம் பல்சர் இடத்திற்கு சென்று நேரடியாகவே அவர் பார்வையிட உள்ளதாகவும் முதற்கட்ட தகவலை மத்திய உள்துறை அமைச்சகமானது கூறியிருக்கிறது. மொத்தம் 12 சுற்றுலா பயணிகள் இதில் காயமடைந்துள்ளார்கள் எனவும் உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை கூடுதல் அதிகமாகும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகளால் கூறப்பட்டுள்ளது. தேவா, நன்றி சுசித்ரா. காஷ்மீரில் சற்று நேரத்திற்கு முன்னதாக பயங்கரவாதிகள் அங்கு வந்து சுற்றுலா பயணிகளை நோக்கி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுமார் 10க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கின்றனர். அதில் ஒருவர் உயிரிழந்ததாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா சவுதி அரேபியாவுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். இந்த நிலையில் அமித்ஷா விரைவில் காஷ்மீர் செல்ல இருப்பதாக தகவலும் வெளியாகியிருக்கிறது.